கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் காலி. அப்படியே உட்காந்துட்ருக்க. ஒரு செகண்ட் எனக்கு எதுவும் புரியலை. நீ சாகிறதுக்கு அந்த ஒரு செகண்ட் போதும். இங்கே யோசிச்சுட்டுலாம் சுட முடியாது. சுட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். ஒரு புள்ளப்பூச்சியை சுட முடியல, மெட்ராஸுக்கு போய் அவனுங்களை சுட போகிறாளாம். 12 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா கடையில் சேலை எடுக்க போகிற மாதிரி சொல்கிறேன். நான் அவங்களை போட போகிறேன்னு. எல்லாம் என்ன தெரியுமா உனக்கு? வெள்ளையாக சுண்ணாம்பு போடுற மாதிரி இருக்கும். ஒரு கிராமில் எத்தனை எடுத்து மூக்கில் வச்சு இழுத்தா 2 மணி நேரத்துக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். அதை விற்கிறவனுக்கு காசு, பணம், துட்டு, மணி 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 எல்லாம். இந்தியாவுக்கு வர ஹெரோயின்லாம் ஒரு பக்கம் ஆப்கான்லேருந்து வருது. பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் பார்டர் வழியாக, தார் டெசர்ட் வழியாக, குஜராத் கோஸ்டல் வழியாக, ரன் ஆஃப் கட்ச் வழியாக கொண்டு வரப்படுற ஹெரோயின் அசோக் சேத் மூலியமாக சென்னைக்கு வருது. அங்கேருந்து போட் மூலியமாக அந்தமானுக்கு கீழே நடுக்கடலில் டெலிவரி ஆகி தாய்லாந்து, மலேசியான்னு அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை நாட்டுக்கும் டெலிவரி ஆகுது. அது மாதிரி தூத்துக்குடி வழியாக கொழும்புக்கு கொண்டு போய் அங்கேருந்து கண்டெய்னரில் ஷிப் மூலயமா ஆஸ்திரேலியாவுக்கும் ஹாங்காங்க்கும் போகுது. இதனுடைய ஆரம்ப விலை பாகிஸ்தானில் $3, 180 ரூபா. இந்தியாவுக்கு வரும்போது 600 ரூபா. அது சென்னையிலேருந்து இன்டர்நேஷ்னல் வாட்டரில் டெலிவரி கொடுக்கும்போது 7000 ரூபா. ஒரு கிராமுக்கே 6000 ரூபாய் லாபம்னா கிலோவுக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம். மாதம் சாதாரணமாக 500 கிலோ மாற்றுறாங்க. ஒரு மாதத்துக்கு லாபம் மட்டும் 300 கோடி. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோன்னு யோசிப்பார். ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷனையே நடத்தலாம். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் தான் இவனுங்களுக்கு மேலே இருக்கிற மினிஸ்டர் தமிழ்வாணன். அவனுக்கு வர காசு எல்லாமே இதில் தான். மற்றபடி எந்த லஞ்சமும் வாங்க மாட்டான். அதனால் தமிழ்நாடு அவனுக்கு தூய்மையான அரசியல்வாதியாக பார்த்துட்ருக்கு. இதில் 50% ப்ராஃபிட் அவனுக்கு போகுது. இந்த ட்ரக் பிஸ்னஸில் 3 டிபார்ட்மெண்ட்: மேனுஃபேக்சரர், மிடில் மேன் அண்ட் கேரியர் பாய்ஸ். இதில் பாகிஸ்தான் டீம் தான் மேனுஃபேக்சரர். அசோக் சேத் மிடில் மேன், நானும் ராவுத்தரும் கேரியர் பாய்ஸ். நாங்கள் ஆரம்ப காலத்தில் பர்மா பஜாரில் கடத்தல் பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எடிசன் மூலியமாக லாலாவோட கனெக்ஷன் கிடச்சி கேரியர் பாய்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோ பணம், அள்ள பணம். கொஞ்சம் பணம்னாவே அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. எவ்வளோ பணம். ராவுத்தர் என்ன ஒதுக்கி விட்டு அவனே எல்லாத்தையும் ஆளணும்னு என்னை கொலை பண்ண பிளான் பண்ணான். நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். நீ தொடரணும்னு நினைக்கிறது ராட்சச பவர் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு. இதில் ஒருத்தனுக்கு பிரச்சனைனாலும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும். ஒருத்தனை அடிச்சுட்டு மிச்சம் பேர் அப்புறம் அடிக்கலான்னு நினச்சோம். ஆட்டம் க்ளோஸ். புரியுதா? நீ மெட்ராஸ் கிளம்பு. போன உடனே நான் சொல்கிற இடத்துல தங்கு. எங்கள் ஆளுங்க அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க. ஒரு நிமிஷம் இரு. அண்ணா மூர்த்தி. வாப்பாலாம் இல்லை. இந்த சின்ன விஷயத்தை நான் வரணுமா? இத்தனை வருஷம்
என்ன எடிசன்? யாரு? எப்போ? இப்பரா இப்படி யோசிக்கிறாங்க பாக்ஸி நான் கூட வெறும் பாட்டில் தான் அடிக்கிறான்னு பெட்ரோல் ஸ்க்ரூ ஆணின்னு போட்டு வீசுறா, ஒன்று கூட மிஸ் ஆகல. எரிஞ்ச இடத்துல ஆணி குத்தி அவன் துடிச்சது இருக்கே. ஆனால் ஒன்றும் பாக்ஸி, அவனுக்கு எதிரியா மட்டும் ஆயிடக்கூடாது. அப்படியா? உனக்கு ரசிகர்கள் தரேன். ரசியா, பாக்ஸி லைன்ல. பாய். நினச்சபடி நடந்தா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. யாருன்னு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலோ சார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. நிறைய பாட்டில் அவர் மேலே அடித்து உடச்சிருக்காங்க. எரியிற பெட்ரோல் பாட்டிலில் துருப்பிடிச்ச ஆணி ஸ்க்ரூலாம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது பத்தாததுக்கு அந்த ஆணியோடு சேர்த்து பிளாஸ்டிக் துகள்களையும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாடியில் சல்ஃபூரிக் ஆசிட் ட்ரேசஸ் நிறைய இருந்தது. தட் மீன்ஸ் ஆசிட்டாலே அடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 49 ஆணி, 9 ஸ்க்ரூ, 103 கிளாஸ் பீசஸ் அவர் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதோட 100% பர்ன்ஸ். நரகத்தில் கூட தண்டனை இப்படி கடுமையாக இருக்கும்னு நினைக்கல சார். ரொம்ப கொடூரமான சாவு சார். ஹாரிபிள். ரிப்போர்ட் எப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம்? ரிப்போர்ட் நாளைக்கு ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே பாடியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாசிம் பாய். இதை பண்ணமானுங்க அத்தனை பேரையும் நாளைக்கு விடியறதுக்குள்ளே இதே மாதிரி துடிக்க கொல்லணும். அவசரப்படாத ராவுத்தர். நேற்று 2 போலீஸ்காரங்க, இன்னைக்கு கரீம். யாரோ ஸ்கெட்சு போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. 30 வருஷம் யாருக்கும் வராத தைரியம் இன்னைக்கு எவனுக்கோ வந்திருக்கு. இது என்னன்னு கவனமாக பார்க்கணும். எடிசன், மந்திரிக்கு ஃபோனை போடு. போலீஸ்காரன் யாரையும் இன்வால்வ் ஆவானா இதில் பெருசான்னு சொல்லு. இதை நம்ம பார்த்துப்போம். சரியில்லைண்ணா. கரீமை கொன்று இருக்கானுங்க. என் கூட்டத்தில் 6 பேரை கொத்தா தூக்கியிருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விட சொல்கிறீங்களா செட்டு? யார் என்னன்னு தெரியாமல் வேட்டையாட ஆரம்பித்தா கேங் வாரா மாதிரி நம்ம ஆளுங்களே ஒருத்தனை போட ஆரம்பிச்சுக்குவானுங்க. நீ எதுவும் பண்ணாத. இப்போ நெல்லூரில் 100 கோடி ரூபா சரக்கு வந்திருக்கு. அதை எடுக்க ஆள் அனுப்பணும். ஏற்பாடு பண்ணு. வரேன். என்னவாப்பா அண்ணன் செத்து கிடக்குறான், எதுவும் சேத சரக்கு எடுக்க ஆரம்பிச்சு சொல்றாங்க. ஹலோ. சார், இது கேங் வார் மாதிரி தெரியுது சார். கட்டம் கட்டி பழிவாகியிருக்காங்க. நம்ம ஃபாதரா போகணுன்னா ராவுத்தர், லாலா எல்லாரையும் என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். எதுவும் பெருசாக பண்ண வேணான்னு தமிழ்வாணன் ஆர்டர். கேங் வார் மாதிரி தெரியுதுன்னா அவங்கள க்ளோஸாக மானிட்டர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவனுங்களே அடிச்சுட்டு சாப்பிட்டோம். நம்ம ஏதாவது பண்ண போனால் ஹியூமன் ரைட்ஸ் அது எதுமானு. ஓகே சார், அவங்களே அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நாம எதுக்கு இருக்கோம்? ரெடியா வேண்டியா?
வேலை கிடக்குல்ல, அடுத்தது பாரு. ஏற்கனவே 5-6 நாள் ஆயிடுச்சு. அண்ணனை செஞ்சவன் யாருன்னு தெரியாம ஒரு வேலை நடக்காது பாப்பா. நான் கிளம்புறேன். எழவு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை தெரியாமல் சுத்தனமா. நாளைக்கு நெல்லூர்லேருந்து சரக்கு எடுக்கணும். ராவுத்தர் கரீம் செத்ததுலேருந்து ரொம்ப ஆடி போயிருக்காரு. ஹுசைன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். பாக்ஸி ஃபோன் பண்ணான். என்ன பண்ண சொல்கிற? அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், நம்ம செய்கிற தொழிலை விட்டுற முடியாதுல்ல. உனக்கு ஓகேன்னா நான் அவனை வேலை பார்க்க சொல்கிறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க டிசன். ஹலோ லாலா, ஓகே சொல்லிட்டாரு. நீ வேலையை ஆரம்பிச்சிரு பாக்ஸி. நீங்கள் ராவுத்தர் கூட 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இனிமேல் ராவுத்தரத்தில் நான் தானா வேலை செய்கிறேன். ஒரு நிமிஷம். இனிமேல் மெட்ராஸில் அவன் தான்றான். சரி பாக்ஸி. லாலா ஓகே. என்ன மெட்ராஸ் மேரா ஹே. ஐயோ